சரிகமபா திவினேஷ் இப்ப அந்த டைட்டில் வின்னர்ல ஜெயிச்ச 10,00,000 பணத்துல தான் அம்மாவுக்கு தங்க நகைகள் வாங்கணுங்கிற மாதிரி இப்ப ரீசெண்டா குடுத்த பேட்டியில ரொம்ப எமோஷனலா ஷேர் பண்ணியிருக்காரு. கடந்த சில வாரங்கள் நடந்து முடிஞ்ச சரிகமபா லிட்டில் சாம்பியன் சீசன் 4 கிராண்ட் ஃபினாலேல திவினேஷ் டைட்டில வின் பண்ணாரு. அவருக்கு 10,00,000 மதிப்பினுடைய பரிசு வாங்கி குடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட ஒட்டுமொத்த ஃபேமிலியும் சரி, திவினேஷும் சரி எந்த விதமான பேட்டியும் தான் குடுக்காம இருந்தாங்க. இப்ப ரீசென்ட் டைம்ஸ்ல இவங்களோட எக்கச்சக்கமான வீடியோஸ் சோசியல் மீடியா ஃபுல்லா சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கு. அதுல குறிப்பா திவினேஷ பத்தி எக்கச்சக்கமான இன்டர்வியூஸ் எடுக்கப்பட்டிருக்குது. அதுல திவினேஷ் கிட்ட பல கேள்விகள் கேட்டிருக்காங்க. அதுல பேட்டி எடுக்கக்கூடிய ஒருத்தவங்களும் திவினேஷ் கிட்ட கேட்கக்கூடிய முதல் கேள்வி என்னன்னா, இப்ப 10,00,000 பரிசு வின் பண்ணிருக்கீங்க. இந்த 10,00,000 வச்சு என்ன பண்ண திட்டம்? ஏதாவது பிளான் போட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு திவினேஷ் சொன்ன முதல் பதில் இதுதான். எங்க அம்மாவுக்கு தங்க நகைகள் வாங்கி கொடுக்கணும். எங்க அம்மா கிட்ட பெருசா தங்க நகைகள் கிடையாது. மத்தவங்க மாதிரியே மத்த அம்மா மாதிரியே எங்க அம்மாவும் தங்க நகைகள் போட்டுங்கிற ஆசை எனக்கு இருக்கும். ஆனா எங்க வீட்டோட பொருளாதாரம் அப்படி இருக்கு. எங்க அப்பாவுக்கும் சரியா வேலை இல்ல. இப்பதான் கொஞ்சம் வேலைக்கு போக ஆரம்பிச்சிருக்காரு. அதனால அம்மாவோட ஆசைய நான் நிறைவேற்றணுங்கிற மாதிரியும், என்னைக்குமே எங்க அம்மா வந்து தங்க நகைலாம் ஆசைப்பட்டது கிடையாது. இருந்தாலும் ஒரு மகனா நான் ஜெயிச்சிருக்கக்கூடிய இந்த பணத்துல அம்மாவுக்கு கொஞ்சமாவது தங்க நகைகள் வாங்கி கொடுக்கணுங்கிற மாதிரி தான் எமோஷனலா சொல்லியிருக்காரு. இன்னொரு பக்கம் தங்க நகைகள் மட்டும் தான் வாங்க போறீங்களா? இல்ல வேற என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, வீட்ல நெறைய கடன் இருக்கு. கடந்த 8 மாசமா நான் சரிகமபா ஷோவுக்கு வர்றதுக்காக அப்பாவும், அம்மாவும் வேலைக்கு போறதே இல்ல. வரக்கூடிய வருமானத்த எனக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டாங்க. என்ன வந்து சென்னைக்கு கூட்டு வரதுக்கு, ஆடிஷன் அட்டெண்ட் பண்றதுக்கு, ஒரு வாரமா ஷூட்டிங் அட்டெண்ட் பண்றதுக்காக வேலையெல்லாம் விட்டுட்டு தான் அவங்க வருவாங்க. அதனால நெறைய கடன் வாங்கிட்டாங்க. வாங்குன கடன திருப்பியும் குடுக்க முடியல. இப்ப இந்த 10,00,000 பரிசுல அப்பாவோட, அம்மாவோட கடன அடைக்கணுங்கிற மாதிரியும், கடன் அடைச்சிட்டாலே போதும். அதுக்கப்புறம் அப்பா, அம்மா எங்கள நல்லா பார்த்துப்பாங்க. அவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. அதையும் இந்த 10,00,000 நாங்க திட்டமா போட்டிருக்கோங்கிற மாதிரி தான் எமோஷனலா பல விஷயங்கள் திவினேஷ் ஷேர் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் யார் சொல்லிக் குடுத்தா? நீங்களே வந்து இது மாரி பிளான் பண்றீங்களா? இல்ல வீட்ல அப்பா, அம்மா வந்து கடன் இருக்குன்னு சொன்னாங்களா? அப்படின்னு கேட்டதுக்கு, இல்ல அம்மா சில நேரத்துல அழுவாங்க. அவங்க அழுவும்போது எனக்கு ஃபீலிங்ஸா இருக்கும். குடும்ப கஷ்டத்துல அவங்க அழுவுறாங்கன்னு நான் புரிஞ்சுப்பேன். நான் 5த் படிக்கிறேன். எனக்கு இது கூட புரியாதா? குடும்ப கஷ்டத்த உணர்ந்து தான் நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். அது கூட போனஸா தான் இந்த பரிசு தொகை வந்திருக்கு. கண்டிப்பா இந்த பரிசு தொகைய வீணாக்காம, அம்மாவுக்கு ஏதாவது தங்க நகைகள வாங்கி கொடுத்து, அப்பாவோட கடன அடைக்கணுங்கிற மாதிரி தான் திவினேஷ் எமோஷனலா ஷேர் பண்ணியிருக்காரு. இது ஒரு பக்கம் இருக்க, நடிகை தேவயானி அவரோட தம்பியா இருக்கக்கூடிய நகுல், இப்ப தேவயானிய பத்தியும், அவங்க ஃபேமிலிய பத்தியும் எமோஷனலா பல விஷயங்கள ஷேர் பண்ணியிருக்காரு. நடிகை தேவயானி தமிழ் சினிமால 90ஸ் காலகட்டத்துல ஒரு முக்கியமான நடிகையா வலம் வந்தவங்க. குடும்ப பாங்கான கதைய வந்து சூஸ் பண்ணி நடிக்கிறதுல இவங்கள அடிச்சுக்க ஆளே கிடையாது. வெள்ளித்திரைய தாண்டி தேவயானி சின்ன திரைக்கு வந்திருந்தாங்க. இப்ப தேவயானியோட மகள் இனியா ஜீ தமிழ்ல சரிகமபா சீசன் 5ல ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்டா கலந்து வந்துட்டு இருக்காங்க. தேவயானி இயக்குனர் ராஜ்குமார லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டு, அதுவும் வீட்ட எதிர்த்து திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. பல வருஷங்களா பெற்றோர்கள் அப்புறம் தம்பி கூட பேசாம தான் இருந்தாங்களாம். இப்பதான் குடும்பத்துல இணைஞ்சிருக்காங்க. சமீபத்துல தேவயானோட சகோதரர் நகுல் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, ராஜகுமாரனா தேவயானி திருமணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நகுலுக்கு பிடிக்கல. அதனால அக்காவ ஒதுக்கிட்டாங்கிற மாரி கமெண்ட் போடுறாங்க. என் மனைவி ஸ்ருதி அக்காவையும் தம்பியும் பிரிச்சுட்டாங்கிற மாரி இன்னொரு கமெண்ட்டும் போடுறாங்க. இதெல்லாம் கேட்கும்போது, என்னடா சீரியல்ல வர மாரி பேசுறீங்கங்கிற மாரி தான் எனக்கு தோணுங்கிற மாரியும் ரொம்ப நகைச்சுவையா கமெண்ட் குடுத்திருக்காரு நகுல். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.